வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மாறன் இருக்காருல்ல வீரா கிட்ட, இங்க பாரு வீரா, நம்மளோட திட்டம் நிறைவேறுமா? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, அந்த விஜய் கிட்டேந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு நம்ம இப்படி ஏதாவது பண்ணாதான் உண்டு. கார்த்திய விஜய் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழக வச்சா கண்டிப்பா விஜய் கார்த்தியை நம்பி அவ எதுக்காக இங்க வந்திருக்கா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத அவளே சொல்லிடுவா. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, நம்ம நினைக்கிறத விட அவ சரியான கேடி. ஒருவேளை நம்ம திட்டம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, நம்மளோட திட்டம் அவளுக்கு தெரியாதபடி நம்ம தான் பாத்துக்கணும். அதுக்கு மாறன் சொல்றாரு, சரி, லைட்டா கார்த்திக் அந்த விஜய் கிட்ட பேசினதுக்கே பிருந்தா அவ்வளோ கோவப்பட்டா. ஒருவேளை கார்த்தி அந்த விஜய் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப வீரா சொல்றாங்க, மாறா, கொஞ்சம் கூட நீ நல்லபடியா யோசிக்க மாட்டியா? எப்படியாவது விஜய் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும். அதுக்குதான் நான் இப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டதோட மாறனும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா விஜய் வந்துட்டே நேரா கார்த்தி கிட்ட, கார்த்தி மச்சான் அப்படின்னு சொல்ல, கார்த்தி விஜய பார்த்து, சொல்லு விஜய். அப்ப விஜய் சொல்றாங்க, சரி, நீங்க தான் என்னை ஏத்துக்கிட்டீங்களே மச்சான், அப்புறம் எதுக்கு அந்த பிருந்தா இந்த வீட்டுல இருக்கா? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு விஜய், ஏதோ தெரியாத்தனமா அவளோட கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். என்ன பண்றது? கொஞ்ச நாள் ஆகிருந்துச்சுன்னா நான் நீ நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா அதுக்குள்ள அந்த மாறனும் வீராவும் சேர்ந்து எனக்கு அந்த பிருந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்பதான் விஜய் புரியுது, நான் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என் ஆள் மனசை யோசிக்கும் பொழுது நான் உன்னதான் காதலிக்கிறேன்னு இப்பதான் புரியுது விஜய் அப்படின்னு. அப்ப விஜய் கேக்குறாங்க, அப்புறம் என்ன மச்சான், அந்த பிருந்தாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புனா என்ன? அப்ப கார்த்தி சொல்றாரு, விஜய், அதை எடுத்தம் கவுத்தோன்னு பண்ண முடியாது விஜய். நான் அவளோட கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு அதை வச்சு அந்த பிருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? அப்புறம் என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கல்ல விஜய். இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, ஐயோ மச்சான், நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? அந்த பிருந்தா அப்படி பண்ணாலும் பண்ணுவா, அந்த வீராவும் சேர்ந்து இப்படி செஞ்சாலும் செய்வா. மச்சான், இப்ப என்னதான் மச்சான் பண்றது? கார்த்தி சொல்றாரு, விஜய் கவலைப்படாத, அவ ஒரு ஓரத்துல கிடக்கட்டும். நான் அவளை வெறுக்கிறத பார்த்துட்டு அவளே பொட்டி படிக்கி தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவா. நீ கவலைப்படாத. இது கேட்டதோட விஜயும் சரிங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா வெளியில வராங்க. விஜய் சந்தோஷமா வெளியில வரத நம்ம வள்ளி பாக்குறாங்க. வள்ளி நேரா விஜய் கிட்ட, என்ன விஜய், ரொம்ப சந்தோஷமா இருக்க? அப்ப விஜய் சொல்றாங்க, "ம், சித்தி, நான் உங்களுக்கு தான் சித்தி நன்றி சொல்லணும்." அதுக்கு வள்ளி கேக்குறாங்க, என்னன்னு சொல்லு விஜய். அப்ப விஜய் சொல்றாங்க, என்ன கார்த்தி மச்சான் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாரு. இது கேட்டதோட வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடி சொல்ற? அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா சித்தி, இப்ப கார்த்தி மச்சான் என்னை மன்னிச்சிட்டாரு. நான் காலில் விழுந்து கெஞ்சினேன்னா அவரு நான் பாவமா இருக்கேன்னு நினைச்சு அவர் என்ன மன்னிச்சிட்டாரு சித்தி. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு விஜய், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கார்த்திக் கண்டிப்பா உன்னை ஒரு நாள் ஏத்துப்பான்னு. அதே மாதிரி உன்னை ஏத்துக்கிட்டான் பத்தியா? அதுக்கு விஜய் சொல்றாங்க, ஆமா சித்தி, இதெல்லாம் நீங்க இல்லைன்னா நடந்திருக்கவே நடந்திருக்காது. பாத்தீங்களா, அந்த மாறனும் வீராவும் சேர்ந்துதான் அந்த கார்த்திக்கும் என் மச்சானுக்கும் அந்த விஜய் பிருந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் கார்த்தி மச்சான் சொன்னாரு. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, அப்படியா விஜய், அதை பத்திதான் எனக்கு தெரியுமே. அப்ப விஜய் சொல்றாங்க, மச்சானுக்கு பிருந்தா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா? இருந்தாலும் அவ கழுத்துல தாலி கட்டிட்டாருல, அதனால உடனே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. அதுக்காக கார்த்தி மச்சான் கொஞ்ச நாள் அந்த பிருந்தா இருக்கட்டும், நான் அவகிட்ட வெறுப்பா நடந்துக்கிறத பார்த்துட்டு அவளே இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு கார்த்தி மச்சான் சொன்னாரு. இது கேட்டதோட நம்ம வள்ளியும், சரி விஜய், நீ சந்தோஷமா இருக்கல்ல, எனக்கு அது போதும். இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, சித்தி, இது எல்லாம் உங்களாலதான் சித்தி நடந்துச்சு அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளியும், சரி, நீ சந்தோஷமா இருக்கியல்ல, வீட்டுல உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட் செஞ்சு கொடு. இது கேட்டதோட விஜயும், சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க.
அப்ப விஜி கிச்சனுக்குள்ள போயிட்டு, அந்த கார்த்தி உண்மையாவே நம்மள மன்னிச்சுட்டானா? அந்த பிருந்தா வேற ஓவரா அழுதான். ஒருவேளை உண்மையாவே அவன் என்ன மன்னிச்சிட்டான் போல. நம்ம பேசின பேச்சு எப்படி கால்ல விழுந்துல கெஞ்சிருக்கோம் அப்படின்னு விஜி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளி நேரா கார்த்தியை போய் பாக்குறாங்க. அப்ப கார்த்தி நேரா வள்ளி கிட்ட, சொல்லுங்க அத்தை. வள்ளி சொல்றாங்க, கார்த்தி இப்பதான் விஜி சொன்னா, விஜய நீ மன்னிச்சிட்டியாம்ல, பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டியாம்லப்பா. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, ஆமா அத்தை அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, அத்தை நான் போய் சொல்றேன், என்னை மன்னிச்சிரு, இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படின்னு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, என்னடா யோசிக்கிற? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்லத்த, அந்த பிருந்தாவுக்கு வேற தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டனா, அது வேற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? பிருந்தாவுக்கு ஒரு நல்ல லைஃப ஏற்படுத்தி கொடுப்போம், நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம். இங்க பாரு, அண்ணங்கிட்ட சொன்னா பிருந்தாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணிடுவாரு. இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்க அத்தை, அதை பத்தி கொஞ்சம் அப்புறம் பேசலாம், இப்போதைக்கு நம்ம பிருந்தா கிட்ட வீட்டை விட்டு போ அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அவ நம்ம மேல ஏதாவது கேஸ் போட்டா என்ன பண்றது? அதனால இப்போதைக்கு அவளை எதுவும் சொல்ல முடியாது. இது கேட்டதோட நம்ம வள்ளியும், ஆமாண்டா நீ சொல்றது சரிதான் அப்படின்னு. அதுக்கப்புறமா சீன சிப்பனே நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. நம்ம கார்த்தி இது மாதிரி எல்லாரும் அந்த விஜயை ஏத்துக்கிட்டாதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறமா விஜய் நேரா கிச்சனுக்குள்ள போயிட்டு ஸ்வீட் ரெடி பண்றாங்க. ஸ்வீட் ரெடி பண்ணி அங்கேருந்து கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு நேரா நம்ம மாறன் கிட்ட கொடுக்குறாங்க. மாறன் கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ ஸ்வீட் கொண்டாந்து கொடுக்குற? அப்ப விஜய் சொல்றாங்க, சும்மாவா மச்சான், என்னை கார்த்தி மச்சான் ஏத்துக்கிட்டாரு, அதுக்குதான். இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, என்ன சொல்ற? அதுக்கு விஜய் சொல்றாங்க, ஆமா மச்சான், இப்ப கார்த்தி மச்சானுக்கு என் கூட வாழ்றதுக்கு தான் விருப்பமா. நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களே பிருந்தா, அவ கூட வாழ்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா. இப்பதான் கார்த்தி மச்சான் என்கிட்ட சொன்னாரு. இதை கேட்டதும் மாறன் நினைக்கிறாரு, ஓ கார்த்தி, உன்னோட பிளான ஆரம்பிச்சிட்டியாடா அப்படின்னு. அப்ப நம்ம விஜய் சொல்றாங்க, என்ன மச்சான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு. மாறன் ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டதோட அந்த விஜய் சொல்றாங்க, மச்சான் நீங்க எப்படியாவது பிருந்தாவ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கொண்டுட்டு என்னை துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் அவ்வளவுதான். இது கேட்டதோட மாறன் நினைக்கிறாரு, ஆடிடி ஆடி, இது எல்லாமே எங்களோட பிளான் அப்படின்னு. அப்ப வீரா வராங்க. வீரா வந்ததோட விஜய் ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. அப்ப வீரா என்னன்னே தெரியாம, இப்ப எதுக்கு நீ ஸ்வீட்டு கொடுக்குற அப்படின்னு கேட்க, அதுக்கு விஜய் சொல்றாங்க, அக்கா என்ன கார்த்தி மச்சான் ஏத்துக்கிட்டாரு, அதை கொண்டாடுறதுக்கு தான் எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுக்குறேன். அப்ப பிருந்தா வராங்க. பிருந்தா வந்ததோட விஜய் நேரா பிருந்தாவை பார்த்து, ஏன் நில்லு, இங்க பாரு, இந்தா அப்படின்னு சொன்னதோட பிருந்தா கேக்குறாங்க, என்ன இது? அப்ப விஜய் சொல்றாங்க, என்ன கார்த்தி மச்சான் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாரு, என் கூட சேர்ந்து வாழ போறாராம், அதுக்குதான். இது கேட்டதோட பிருந்தா அப்படியே அழுதுகிட்டு போற மாதிரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப விஜய் இதை பார்த்துட்டு, அழுடி அழு, நல்லா அழு, இதான் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்ப வீரா பிருந்தாவை பார்த்து, அழாத பிருந்தா, இதைத்தானே நான் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், கார்த்தியை நம்பாதன்னு சொன்னல. அப்ப விஜய் வீரா கிட்ட, நல்லா எடுத்து சொல்லுங்க உங்க தங்கச்சி கிட்ட, இந்த வீட்லயே இருக்கிறத விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க, அப்படி இங்க இருக்கிறதா இருந்தா வேலைக்காரியா இருந்துக்க சொல்லுங்க. இது கேட்டதோட வீராவுக்கு கோவம் வருது, இருந்தாலும் வெளியில காமிச்சுக்கல. வீரா நேரா பிருந்தாவை பார்த்து, பிருந்தா பாத்தியா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு, இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேணாம், நீ வீட்டுக்கு போ. அப்ப பிருந்தா சொல்றாங்க, இல்ல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு. அப்ப விஜய் கேக்குறாங்க, உனக்கு என்ன நியாயம் வேணும்? அதான் கார்த்தி மச்சான் என் கூட வாழ்றேன்னு சொல்லிட்டாரு, சட்டப்படி நான் தான் உறவுக்காரவங்க முன்னாடி அக்னியில அக்னி சாட்சியா என் கழுத்துல தாலி கட்டி இருக்காரு. அவரு என்னோட புருஷன், இனிமே அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது கேட்டதோட நம்ம வீரா சொல்றாங்க, விஜய் போது விஜய், ஏற்கனவே பிருந்தா வேதனையில இருக்கா. அப்ப விஜய் சொல்றாங்க, அந்த வேதனையை இழுத்துக்கிட்டது யாரு, உன் தங்கச்சி தானே. இது கேட்டதோட வீரா முறைக்கிறாங்க. அப்ப விஜய் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப விஜய் போயிட்டு வள்ளி கிட்ட ஸ்வீட் கொடுக்குறாங்க. அப்புறமா கார்த்தி கிட்ட ஸ்வீட் கொடுக்குறாங்க. கார்த்தி எதுக்கு ஸ்வீட் அப்படின்னு கேட்க, அப்ப விஜய் சொல்றாங்க, என்ன மச்சான் அப்படி சொல்றீங்க, என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டீங்க, அதான் ஸ்வீட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் கண்மணிக்கு விஷயம் தெரிய வருது. அப்ப கண்மணி கோவமா இருந்து பிருந்தா கிட்ட பாத்தியாடி, நான் அப்பவே சொன்னேன்ல, உன் வாழ்க்கை போக போகுது, இவனை நம்பாதேன்னு சொன்னேன்,
அதே மாதிரி உனக்கு எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணிட்டான் பாத்தியா? ஏன்டி இப்படி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற? இப்பவே நீ வீட்டுக்கு போ. அதுக்கு பிருந்தா சொல்றாங்க, இல்லக்கா என்னால போக முடியாது. அதுக்கு கண்மணி கேக்குறாங்க, இங்க பாரு, உன் லைஃப் அப்படியே ஒண்ணு இல்லாம போக போகுது. இதுக்காடி அம்மா கஷ்டப்பட்டு நம்மள பெத்து படிக்க வச்சாங்க. ஏண்டி இப்படி இருக்கிற? இவனை போய் ஏண்டி நம்புற? பாத்தியா, அவன் டக்குன்னு விஜய் பக்கம் மாறிட்டான். உன் லைஃப் இனிமே என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு வேதனைப்படுறாங்க நம்ம கண்மணி. இது பிருந்தா, வீரா, அப்புறம் மாறனோட நாடகம் அப்படிங்கிறது நம்ம கண்மணிக்கு தெரியாது. அவங்க கிட்ட சொல்லவும் முடியாது நம்ம வீரா. இன்னொரு பக்கம் கண்மணி ரொம்ப கவலையா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராகவன் நேரா கண்மணி கிட்ட, கண்மணி என்னாச்சு? அப்ப கண்மணி சொல்றாங்க, பாத்தீங்களாங்க, இதுக்கு தாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பிருந்தா தப்பான முடிவெடுக்கிறா, வீட்டுக்கு போடி அப்படின்னு சொன்னேன். கொஞ்சமாவது கேட்டாளா? இப்ப கார்த்தி விஜய் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு பிருந்தா கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. தாலியும் கட்டிட்டு இப்படி பஞ்சாரு அப்படின்ட்டு வேதனைப்படுறாங்க நம்ம கண்மணி. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, பிருந்தாவுக்கு ஒரு நல்ல லைஃப அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நீ கவலைப்படாத. இது கேட்டதோட நம்ம விஜயும் சரி, நம்ம கண்மணியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாறனை காமிக்கிறாங்க. பாவம் அந்த விஜய் இது எல்லாமே உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா, அவ அப்படியே நினைக்கிறதுதான் நமக்கு நல்லது. கூடிய சீக்கிரம் அவ சைடு உள்ள கேடித்தனத்தை சீக்கிரம் நிரூபிக்கணும். இது கேட்டதோட மாறனும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா கார்த்தி ரூம்ல இருக்காரு. அப்ப விஜய் வராங்க. விஜய் வந்ததோட கார்த்தி நேரா விஜய பார்த்து, விஜய், நம்ம 2 பேரும் வெளியில போயிட்டு வரலாமா? இது கேட்டதோட விஜயும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னதோட மா கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, அப்படி நீ கிளம்பு, நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி வெளியில நிக்கிறாரு. அப்ப நம்ம விஜய் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கேருந்து வெளியில வராங்க. அப்பதான் நம்ம வீரா அந்த இடத்துக்கு வராங்க. பிருந்தாவும் வராங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, என் புருஷன் என்னை வெளியில கூட்டிட்டு போக போறாராம். அவர் கூட நான் செம்ம ஜாலியா அவுட்டிங் போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம பிருந்தா கேக்குறாங்க, கார்த்திக், என்ன கார்த்திக் இது? நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தானே கார்த்திகே மேல நம்பிக்கை வச்சு எனக்கு தாலி கட்டினீங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏ பிருந்தா, மாறனும் வீராவும் சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். நான் ஒன்னும் உன் மேல ஆசைப்பட்டு தாலி கட்டல. ஏதோ நான் உன்னை லவ் பண்ணிட்டேன், சரி ஓகே அப்படின்னு நினைச்சுதான் தாலி கட்டினேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு விஜய் என் மேல எந்த அளவுக்கு காதலோட இருக்கா அப்படின்னு. சோ விஜய்க்கு கண்டிப்பா நான் துரோகம் பண்ண கூடாது இல்லையா? இங்க பாரு, நான் அவ கூட சேர்ந்து வாழ்ந்துட்டேன். அதனால இனிமே நீ இங்க இருக்கிறது நல்லது இல்ல. நானும் விஜயும் வெளியில அவுட்டிங் போக போறோம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் விஜய கூட்டிக்கிட்டு போறாரு. இத பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம மாறன். அப்ப மாறன் நேரா வீரா கிட்ட, வீரா, இவன் உண்மையா நடிக்கிறான் தானே? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அதுக்கு வீரா சொல்றாங்க, சும்மா இரு மாறா. அப்ப பிருந்தாவுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நேரா ரூமுக்கு போறாங்க. வீரா நேரா பிருந்தா கிட்ட போயிட்டு, இங்க பாரு பிருந்தா, இது எல்லாமே உனக்காக தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது விஜய் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும். இது கேட்டதோட பிருந்தாவும், சரிக்கா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் விஜய கூட்டிக்கிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு விஜய்க்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. அப்ப விஜய் நேரா கார்த்திய பார்த்து, மச்சான், இந்த காதல் உங்களுக்கு இத்தனை நாள் எங்க போனுச்சு மச்சான்? அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் பிருந்தாவை காதலிக்கிறேன் அப்படின்னு என்ன நானே ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கேன். இப்பதான் புரியுது நீ எந்த அளவுக்கு என்ன காதலிச்ச அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம விஜய் சொல்றாங்க, மச்சான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். எனக்கு இப்பவே அம்மா கிட்ட சொல்லணும் போல இருக்கு. இதை கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, அம்மாவா? எந்த அம்மா கிட்ட சொல்ல போற? அதான் அம்மா இறந்துட்டாங்களே, உங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்தா உங்க பொண்ணை நான் எப்படி பாத்துக்கிறேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லணும் போல ஆசையா இருக்கு விஜய். இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, அதுக்கு என்ன மச்சான், நான் அம்மாவை கூப்பிட்டுறேன். இது கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, என்ன விஜய் விளையாடுறியா? அப்ப விஜய் சொல்றாங்க, நான் விளையாடல மச்சான், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அம்மாவுக்கு போன் பண்றாங்க. அவங்க போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு விஜய். அப்ப விஜய் சொல்றாங்க, அம்மா, நீ சொன்ன மாதிரியே கார்த்திக் மச்சான்ட்ட நான் ரொம்ப அன்பாவும் பாசமாவும் நடந்துகிட்டேன். அவரு காலில் விழுந்து கெஞ்சின. கார்த்தி மச்சான் இப்ப என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டாரு. நாங்க 2 பேரும் இப்ப ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கார்த்தி மச்சானுக்கு உங்ககிட்ட நன்றி சொல்லணும்னு சொன்னாரு. அதுக்கு அவங்க கேக்குறாங்க, ஏடி சொல்ற? இது எல்லாம் உண்மையாடி? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அதுக்கு விஜய் சொல்றாங்க, அம்மா,
எல்லாம் உண்மைதாம்மா, கார்த்தி மச்சான் இப்ப என் கூட தான் இருக்காரு, வாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, ஏய் இது எதுவும் சூழ்ச்சியா இருக்காதே? விஜய் சொல்றாங்க, இல்லம்மா, கண்டிப்பா இவரு பொய் சொல்றவரு கிடையாது. இப்ப அந்த பிருந்தாவையே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு. இது கேட்டதோட விஜயோட அம்மா சொல்றாங்க, சரிடி அப்ப நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்க வந்துட்டு கார்த்தி அவங்க அத்தையை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரா கார்த்திய பார்த்து, மாப்பிள்ள, எப்படியாவது உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அதே மாதிரி உங்களை நான் சந்திச்சிட்டேன். அதுக்கு கார்த்தி கேக்குறாரு, அத்தை நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? அப்புறம் ஏன் தான் நீங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருப்பா, எல்லாமே உங்க அப்பா மேல உள்ள கோவம் தான்ப்பா. இது மாதிரி என் புருஷன் இறந்ததுக்கு உங்க அப்பா தான்ப்பா காரணம். அதான் அந்த கோவத்தை எங்களுக்கு வெளியில எப்படி காட்டுறதுன்னு தெரியல. அதான்ப்பா நான் இறந்து போயிட்டதா நாடகம் போட்டேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, என் பொண்ணு விஜி அந்த வீட்டுல இப்படி வாக்கப்பட்டுட்டாலே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா நீங்க இப்ப என் பொண்ணை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டதோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. என் பொண்ணு உங்க வீட்டுல நிம்மதியா இருப்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இனிமே நீங்க பாத்துப்பீங்க மாப்பிள்ள. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, சரிங்க அப்படின்னு. அதே நேரம் நம்ம வீராவும் மாறணும் அந்த பக்கமா வந்து அப்படியே எல்லாத்தையுமே வீடியோவா எடுக்கிறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா இதுக்கு மேல இதுகளை விடக்கூடாது அப்படின்ட்டு நேரா உள்ளார வராங்க. அதை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம விஜயோட அம்மா. அப்ப கார்த்தி நேரா விஜயோட அம்மா கிட்ட, என்னாச்சு அத்தை அப்படின்னு கேட்க, அப்ப விஜய் சொல்றாங்க, என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா மாறனும் வீராவும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்ததோட அப்ப விஜய் நேரா வீராவை பார்த்து, என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டதா நினைக்கிறீங்களா? மச்சானுக்கு எல்லாமே தெரியும், அவரு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு இல்ல மச்சான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சப்போர்ட் பண்ணுவனா? நல்லாவே சப்போர்ட் பண்ணுவேன் விஜய், ஆனா உனக்கு இல்ல, வீராவுக்கும் மாறனுக்கும். இதை கேட்டதோட விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இது எல்லாமே எங்களோட திட்டம். உன்னை எப்படி உன் பக்கம் என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக தான் உன்கிட்ட நான் க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சேன். இது கேட்டதோட விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சி. மச்சான், நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, நீ ஓவரா பண்ணலையா? நானும் பிருந்தாவும் எந்த அளவுக்கு காதலிச்சோம், ரெண்டு பேரையுமே வந்து பிரிச்சு விட்டுட்டியல்ல, உனக்கு இந்த தண்டனை இல்லடி, இதுக்கு மேலேயும் தண்டனை வேணும். அப்ப வீர நேரா அவங்கள பார்த்து, ஒரு பொண்ணை அனுப்பி குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கியல்ல, உன்னை விடக்கூடாது, ராமச்சந்திரன் மாமா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது ரெட்ஷா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.